கப்பிள்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிடிச்சத வந்து செய்யறது. ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சத செய்ய விடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு குடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அன்பு அப்படிங்கிற அந்த பாலம் மிக பெருசாகும். நம்பர் 2 பொறுமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்குறது. அதாவது பட்டத்த கூட விட்டு விட்டு இழுத்தா தான் உயர பறக்கும். இழுத்துக்கிட்டே இருந்தா கீழ வந்துரும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிங்க. மனசுல பட்டதையெல்லாம் பேசாதீங்க. சில நேரத்துல பேச்சே நம்மளுடைய உறவுகள் வந்து முறிச்சுரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 3 ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்பது. அதாவது எப்பவுமே தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தருடைய பேச்ச மட்டும் உயரத்துல வச்சுக்காம இன்னொருத்தர் பேச்ச மதிக்காம இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே ஈக்குவல் வேல்யூ வந்து குடுக்கணும். இந்த படகு இருக்கு பார்த்தீங்களா? அது கூட சமமான ஒரு வெயிட் இருக்கிறதுனால தான் ரொம்ப தூரத்துக்கு வந்து டிராவல் பண்ணுது. ஒரே பக்கம் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழ்கி போயிடும். 2 பேருக்கும் ஈக்குவலான வேல்யூ இருக்கும்போது தான் அந்த கப்பிள்ஸோட அந்த லைஃப் ரொம்ப தூரத்துக்கு போகும். லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது மன்னிப்பு. ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா அத மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். மன்னிப்பு தான் இன்னொரு தவற செய்ய விடாம தடுக்கும். கண்டிப்பு இன்னொரு தவறுக்கு வந்து வழிகாட்டும்.